ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் 4ல் நான் வந்துட்டு வெயிட் பண்ணி டே பை டே வெயிட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து டெய்லி வந்து வேக்கண்ட் ரெடியூஸ் ஆகுது, இன்னும் பேலன்ஸ் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு டீட்டெயில் தான் வந்துட்டு இது. ஸோ எந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குரூப் 4 முடிஞ்சு இன்னும் வந்துட்டு ரிசல்ட் வராமல் இருக்குது. அதுக்கு குரூப் 4ல் நான் செலக்ட் ஆனேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி குரூப் 4ஓட எக்ஸாம். ஏன்னா அந்த முன்னாடி குரூப் 4 எக்ஸாமில் தான் நான் ஒரே ஒரு கொஷினில் வந்துட்டு எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணது, அதாவது போஸ்ட்டு மிஸ் பண்ணது. ஸோ அந்த மிஸ் பண்ண எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் தான் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலே வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கிறது அந்தந்த டே, அதாவது நம்பர் ஆஃப் டே, ஃபஸ்ட் டே கவுன்சிலிங், செகண்ட் டே கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவீங்களா, அது கீழே வந்துட்டு 3 12 4 12 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது டேட்டு மந்த்து, அந்த டீட்டெயில்ஸ் வந்து அது. ஸோ அது கீழே வந்துட்டு இப்போ நான் போகிறது வந்து மொத்தம் 8 கேட்டகரி இருக்கும். ஸோ ஜென்ரல் எடுக்கலாம். அதாவது உமன்ஸ்க்கு வந்து மொத்தம் 8 சாய்ஸ் இருக்கும், மென்னுக்கு வந்துட்டு 4 சாய்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு மென் அப்படின்னு எடுக்கணும்னா ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜென்ரல், எம்பிசி பிஎஸ்டிஎம், அதாவது ஜென்ரல் பிஎஸ்டிஎம், இதில் தான் வந்துட்டு நான் எடுக்க முடியும். பட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்தளவுக்கு வந்துட்டு வேக்கண்ட் வந்துட்டு காலியாகுது, இவங்களுக்கும் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு போட்டது. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு அப்படியே ரேஷியோ வந்து பாருங்கள். அந்த டைமிங்கில் வந்து நான் வந்துட்டு எந்த டேட்டில் வந்துட்டு கவுன்சிலிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21/12. ஓகேங்களா? நான் வந்துட்டு 17வது நாள் தான் வந்துட்டு கவுன்சிலிங் வந்து, அந்த கவுன்சிலிங் முன்னாடி வந்து ஒரு லெட்டர் வந்து வரும். அந்த லெட்டரில் 17வது நாள் தான் எனக்கானது 21/12 அந்த டேட்டு தான் வந்து நான் கவுன்சிலிங் போக வேண்டிய தேதி. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. என்னென்னா இப்போ ஜென்ரல் பாருங்களேன், கிட்டத்தட்ட 898 வேக்கண்ட் வந்துட்டு அந்த டபுள் ஸ்டார் போட்டு வந்து அப்போதைக்கு வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா? திரும்ப அடுத்து நெக்ஸ்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரி தான். ஏன்னா அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வைஸில் வந்துட்டு, அதாவது பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் பின்னாடி வந்துட்டு இல்லைனா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஓசி கேட்டகரியில் யாராவது இருப்பாங்க, அவங்க வந்து முன்னாடி வந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனால் வந்துட்டு இந்த இதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. இப்போ நாங்கள் போன எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐ திங்க் 183 வேக்கண்ட்டோ 88 வேக்கண்ட்டோ ஏதோ ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், எம்பிசி ஜென்ரல், அதாவது எம்பிசி ஜென்ரலில் பாருங்கள், இது வந்துட்டு 11வது நாளில் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் போகிறது 17வது நாள். இதே பிஎஸ்டிஎம் பாருங்கள் 154ங்களா, எம்பிசி பிஎஸ்டிஎம் வந்து 154. இது வந்து அந்த டேட்டு 14ஆம் தேதியோட அது வந்து முடிஞ்சிருது. இப்போ கீழே வந்துட்டு ரெகுலராக ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எவ்வளோ ஆப்சன்டிஸ் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது இது ஆப்சன்டிஸு, கீழே இருக்கிற ரோ வந்துட்டு டோட்டல். இப்போ இந்த 55 35 கூட்டினா 90, 90 38 கூட்டினா 128. ஓவரால் வந்துட்டு கவுன்சிலிங் வந்து டே பை டே வந்துட்டு எவ்வளோ வந்து ஆப்சன்டிஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையில் போட்டு வச்ச ஒரு பிளான் தான் வந்துட்டு இது. ஆனால் அந்த டைமிங்கில் வந்து வேக்கன்ட் கிடைக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஜென்ரல் அந்த டைமிங்கில் வந்து ஓவராலாக வந்துட்டு 1081 வேக்கண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது ரெட் பெனில் எழுதியிருக்கேன் இல்லைங்களா, ரெட்டு ரோஸோ, அது வந்துட்டு அந்த டேயில் எவ்வளோ வந்துட்டு நம்பர் ஆஃப் போஸ்ட்டு எடுத்திருக்காங்க அந்த கேட்டகரியில். இப்போ ஜென்ரலில் ஃபஸ்ட் நாள் வந்துட்டு மொத்தம் இருக்கிறது 1081 இருக்குங்களா, அதில் வந்துட்டு 213 வேக்கண்ட் வந்து அன்னை டேயில் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் எடுத்துட்டாங்க. மீதி 868 இருக்குது. திரும்ப செகண்ட் டே கவுன்சிலிங், அதாவது 4ஆம் தேதி போகும்போது அதில் வந்துட்டு 188 வேக்கண்ட் வந்து அன்னை டேயில், ஒரு நிமிஷம் இருங்க, அதாவது வந்து இப்போ அது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1081 வேக்கண்ட் இருக்குங்களா. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே போட்டிருக்கிறது வந்துட்டு இப்போ 213 அப்படின்றது அந்த ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் 213 குறைஞ்சது. ஓகேங்களா? திரும்ப கீழே இருக்கிறது பேலன்ஸ். ஓகேவா? திரும்ப அடுத்த டேயில் 401 போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் குறைஞ்சது
செகண்ட் டே கவுன்சிலிங்கில் அந்த ஜென்ரல் டு ஜென்ரலில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் 213 வேக்கண்ட் குறைஞ்சிருக்கு. செகண்ட் டே கவுன்சிலிங்கில் 188 அந்த ப்ராக்கெட்டில் வந்து போட்டிருக்கிறது அன்னைய டேயில் குறைஞ்சது. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 401 வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது 2 நாள் சேர்த்து ஜென்ரல் டு ஜென்ரலில் 401 வேக்கண்ட் போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது, 680 வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 3வது நாளில் 145 வேக்கண்ட் வந்துட்டு ஜென்ரல் டு ஜென்ரலில் எடுத்தாங்க. ஸோ அந்த 3 நாள் ஓவரால் டோட்டல் எவ்வளோனா 546 பேர் வந்துட்டு 3 நாளும் சேர்த்து வந்து வேக்கண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மீதி பேலன்ஸ் வந்து ஜென்ரல் டு ஜென்ரலில் 3வது நாள் முடிஞ்ச கவுன்சிலிங்க்கு அப்புறம் 535 வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா. அதேமாதிரி 4வது நாளில் 78 அது எடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி வந்து 535லேருந்து 78 போயிடுச்சுன்னா 457. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்துட்டு இது டே பை டே வந்து குறைஞ்சது. இப்போ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரல் டு ஜென்ரலில் 401 அப்படின்றது 2 நாளும் சேர்த்து ஜென்ரல் டு ஜென்ரலில் எவ்வளோ வந்து வேக்கண்ட் எடுத்திருக்காங்க அது. ஓகேங்களா. அப்படியே கீழே பாருங்கள் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்களே, அது வந்துட்டு அந்த டே முடிவில் எவ்வளோ வேக்கண்ட் வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது. அதே ப்ராக்கெட்டில் ரெட் கலர்லையோ இல்லை ரோஸ் கலர் பென்லையோ நோட் பண்ணியிருக்கிறது அந்த டேயில் எவ்வளோ வேக்கண்ட் வந்து அந்த கேட்டகரியில் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் வேணால் திரும்ப எம்பிசி ஜென்ரல் அந்த இதில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள், இந்த 183 இருக்கு இல்லைங்களா, பேலன்ஸ் வந்து இந்த 11வது டேக்கு நேராக கீழே வந்துட்டு 183 இருக்கிறது அந்த டைமிங்கில் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா. இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இது பாருங்கள், அந்த 11வது நாள்லேயே வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு 30 வேக்கண்ட் தான் இருக்குது. அதே பின்னாடி வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஜென்ரல் டு ஜென்ரலில் தான் எடுக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா, அவங்க கேட்குற டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா இதில் எடுத்துருவாங்க. இதே வந்துட்டு அவங்க கேட்குற டிபார்ட்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. இப்போ ஓவரால் ஸ்டேட் சீனியாரிட்டினா அது வந்து ஓவரால் வந்து அப்படியே வந்து எடுத்துருவாங்க. இதே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது ஜென்ரல் டு ஜென்ரல்லையும் இருக்குது அப்படின்னா அவங்க எடுக்கிறது வந்து ஜென்ரல் டு ஜென்ரல் அதில் தான் வந்து போஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா பின்னாடி இருக்கவங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள், இப்போ ஜென்ரல் டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அது வந்துட்டு 11வது நாளே வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அதுவே அந்த ஜென்ரல் டு ஜென்ரல் அதுவும் 11வது நாள்லேயே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே அதில் வந்து வேக்கண்ட் எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ எம்பிசி ஜென்ரல் இருக்குல்ல அதில் பார்த்துட்டே வாங்கலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ஜென்ரலில் வந்துட்டு வேக்கண்ட் வந்து கம்மியாக தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அடுத்தது ஆனால் சடனாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ உடனே வந்துட்டு வேக்கண்ட் வந்து குறைஞ்சிரும். ஸ்டார்டிங்கில் பாருங்கள், ஃபஸ்ட் டே வந்து 29, அடுத்தது 33 எம்பிசி ஜென்ரலில் சொல்லிகிட்டு இருக்கேன். 44, 54, 61, 65 பாருங்கள், அப்படியே கிராஜுவலாக வர 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது 49, 39 வந்து 36 வந்ததுனாலும் அடுத்தது பாருங்கள் டக்குன்னு 69. அந்த மாதிரி வந்து பின்னாடி போக போக வந்துட்டு நிறைய பேர் வந்து இருக்கும்போது ஸோ வேக்கண்ட் வந்து உடனே வந்துட்டு குறைஞ்சிரும். இதுவே அதுக்கு கீழே எம்பிசி உமன் பாருங்கள், மொத்தமாக வந்துட்டு அதில் வந்து 313 வேக்கண்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க, மீதி 312 இருக்குது. செகண்ட் டே கவுன்சிலிங்கில் 3 பேர் தான் எடுத்திருக்காங்க, மீதி 309 வேக்கண்ட் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட்டு. இப்போ வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அது டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா ரிசர்வேஷனில், அது வந்து இதுதான். ஸோ இப்போ பாருங்கள், 11வது நாள் முடிவில் எம்பிசி ஜென்ரல் அதாவது மென்னுக்கான வாய்ப்பு 115 வேக்கண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா. இது மேக்ஸிமம் அடுத்த ஒரு நாள் 2 நாளில் கண்டிப்பாக வந்து குறைஞ்சிரும். ஏன்னா எம்பிசி ஜென்ரலுங்கும்போது விமனும் எடுக்கலாம் மென்னும் எடுக்கலாம். ஓகேங்களா. அப்போ மென்னுக்கான வாய்ப்பு இதில் வந்து ரொம்ப குறையுது. இதுவே எம்பிசி உமன் வச்சுருக்காங்க பாருங்கள், 8வது நாள் முடிவுலையும் இன்னும் பேலன்ஸ் வந்து 224 வேக்கண்ட் இருக்குது. மொத்தம் ஓவரால் பாருங்கள், இதுவே 8வது நாளுக்கு நேராக ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். எம்பிசி ஜென்ரலில் மொத்தம் வச்சது 679 வேக்கண்ட்டு. ஓகேங்களா. 679ல் 400 பேர் எடுத்துட்டாங்க, மீதி 279 தான் இருக்குது. அதே எம்பிசி உமன் கேட்டகரியில் 313 வேக்கண்ட் வச்சுருக்காங்க, ஆனால் மொத்தமே 89 வேக்கண்ட் தான் வந்து எடுத்திருக்கு, மீதி 224 வேக்கண்ட் வந்து இருக்குது. அப்படின்னும் போது இப்போ அந்த கவுன்சிலிங் வந்து நான் இது இப்போ கிட்டத்தட்ட 11வது நாளுக்கு அப்புறம் நான் பார்க்குறத விட்டுட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடுத்த ஒரு நாள் 2 நாளில் இது வந்து முடிஞ்சிடும். ஆனால் நான் அது பார்த்ததுபடி வந்து 14ஆம் தேதி வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு எனக்கான வாய்ப்பு போயிடுச்சு. எனக்கான வாய்ப்பு எது எதில் இருக்கும், ஜென்ரல் டு ஜென்ரல்
ஜென்ரல் 10 பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜென்ரல், எம்பிசி பிஎஸ்டிஎம், இந்த 4 தான் வாய்ப்பு இருக்கும். இந்த 4லையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 14ஆம் தேதியோட வந்து முடிஞ்சிருச்சு. அதுவே ஆனால் எம்பிசி உமன் கேட்டகரிக்கு 14ஆம் தேதி, அதாவது 14வது நாள் தேதி வந்து 18, 17, 18 அந்த டேட்டில் வந்துட்டு எனக்கான வாய்ப்புகள் வந்து முடிஞ்சிருச்சு. அதுவே ஆனால் உமன்ஸ் வந்து எப்போ வரலும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 22, 25ஆம் தேதி வரலும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த உமன்ஸ் பிஎஸ்டிஎம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 25ஆம் தேதி வரலும் வந்துட்டு அவங்க போய் போஸ்ட் எடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்களோட கவுன்சிலிங் அது வரும்போது கொஞ்சம் பின்னாடி இருந்தீங்கன்னா டே பை டே வந்துட்டு வேக்கண்ட் வந்து எவ்வளோ வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மாதிரி தான் நான் டெய்லி நோட் பண்ணி கடைசியில் வந்துட்டு போஸ்ட் வந்து மிஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இது மாதிரி ஒன்று பெருசாக வந்துட்டு எதுவும் சஃபர் ஆகாதீங்க. இன்கேஸ் இந்த எக்ஸாமில் முடிஞ்சதுனாலும் அடுத்த எக்ஸாமில் நமக்கான போஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அடுத்து இப்போ குறிப்பிட்ட நாளில் வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னா அடுத்து ப்ராக்டிஸில் இருக்கவங்க தான் நெக்ஸ்ட் வந்து உள்ளே போவாங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து படிங்க. இப்போ நானும் வந்துட்டு இந்த இதில் போயிருந்தேன்னா ஒரு இது வீடியோ சொல்லுவாங்க, அதாவது வேர்டு சொல்லுவாங்க, நான் அதை வந்து திரும்ப சொல்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான். இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சது. ஓகே, இதில் சொன்னதை நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து எம்பிசி ஜென்ரலில் சொல்கிறேன்னா 29 மொத்தம் வந்து 679 வேக்கண்ட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டேயில் 29 வேக்கண்ட்டு அதில் காலியாகுது. மீதி 650 இருக்குது. இதே செகண்ட் டேயில் 33 வேக்கண்ட் வந்து போயிருக்கு. ஓவரால் இந்த 2 லேக்கும் சேர்த்து 62 வேக்கண்ட் வந்து செகண்ட் டே முடிவில் 62 வேக்கண்ட்டு எம்பிசி கேட்டகரி ஜென்ரல்லேருந்து காலியாக இருக்குது. மீதி 617 இருக்குது. இதுதான் வந்துட்டு நான் டே பை டே அப்படியே வந்து நோட் பண்ணிகிட்டே வந்திருக்கிறது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன்.